வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்கள் சார். நகை விற்கணும் சார். விற்கணுமா? மோதிரம் சார். கொடுங்க. என்ன வெயிட்டு? 1 பவுன் சார். 916 இல்லையா இது? உங்கள் கடையில் தான் சார் வாங்கினது. எங்கள் இல்லை வாங்கினியா? என் பில்லை கூட பார்ப்போம். 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்கள் துண்டு சீட்டு எழுதி கொடுத்தீங்க சார். அதான் சார் வாங்கி போனேன் நான். துண்டு சீட்டு? அந்த சீட்டை கொடு. அது காணாம் சார். அது சீட் இல்லையா? அப்போ வந்து ஒரு 10% சேரம் போகும்பா. சீட்டு இருந்தால் எவ்வளோ சார் வரும்? 5% வருவோம். சேதாரம் இருக்கிறதுக்கு தான் சார் தர போகிறீங்க. சேதாரம் எப்படி சார் அது? அதான் அது இதாக ஏற்கனவே தெரிஞ்சு தான் வந்துருக்குமா வரும். தம்பி, நாங்கள் நகை செய்யும் போது தூய தங்கத்தில் வந்து அப்படியே செய்ய முடியாது. கொஞ்சம் செப்பு கலப்போம், அப்போ தான் நகை செய்ய முடியும். இப்போ தங்கத்தை உருக்கி செப்பை பிரிச்சுருவோம். பிரித்து எவ்வளோ தங்கங்குதோ அதுதான் உனக்கு விலை. 10% இப்போ விலை. நீங்கள் என்கிட்ட விற்கும்போது மட்டும் செம்புக்கு சேர்த்து வாங்க இல்லையா? அதுதான் சார் கணக்கு. அது உனக்கு பணம் வேணுமானமா? இப்போ சரி கொடுங்க சார். சரி, வெயிட் பண்ணு, நான் உருக்கி சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன். சரிங்க. தம்பி, 1 பவுன் நகைக்கு வந்து 8 கிராம்ப்பா. உன் நகை உருக்கத்தில் 5 கிராம் தங்கம், 3 கிராம் செப்பும் சேதாரமும் போயிடுச்சு. 3 கிராம் செம்பு கல்ல எனக்கு விற்றுக்குறீங்க. எங்கே வாங்கினியோ? உங்ககிட்ட தாங்க வாங்கினேன். ஏன்கிட்ட வாங்கினேன்? பில்லு கொடு. பில்லை வச்சு என்ன பண்ண போறேன்னு நீங்கள் தான் கேட்டீங்க. பில்லு இல்லைனா 300 ரூபா குறையும் நீங்கள் தான் சொன்னீங்க. 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் பில்லு வாங்காத போயிட்டேன். இன்னைக்கு பில்லுன்னு அதே கேட்டுருக்கீங்க. வாங்கும்போது மட்டும் பழமாக பேசுகிறீங்க. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? என்ன பண்ணுறது, அர்ஜென்ட் தேவையாகுது. சரி கொடுங்க. இன்னைக்கு பியூர் கோல்டு 7200 ரூபா, 916 வந்து 6800 ரூபா. உனக்கு 916 கிடையாது. 6500 ரூபா வாங்கிக்க, கிராம் கணக்கு பண்ணி 32,500 ரூபா வருது. எதாவது பார்த்து போட்டு கொடுங்க. 32,000. என்ன 500 ரூபா குறைச்சிட்டீங்க? தம்பி, தங்கம் கையில் இருக்கிறதுக்கு சேதாரம் மணி இருக்கும். கொடுக்குறது கொடுங்க. வணக்கம் சார். தங்கம் வாங்கணும். வாங்கணுமா? தம்பி வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க சார். சொல்லுங்கள் சார், என்ன பார்க்குறீங்க? 1 பவுனில் மோதிரம் பார்க்கணும் சார். 1 பவுனா சார்? சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வர மாடல்ஸ் வந்துருக்கு. சார், டீயா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா சார்? டீயே சொல்லுங்கள் சார். டீயா? தம்பி, சார் டீ கொடுப்பா. ஏங்க என்னை கேட்கவே இல்லை. நீ வாங்காதான் விற்க வந்தியா? விற்க வந்தேங்க. விற்கிறவங்க டீ வெளியே தான் குடிக்கணும். தண்ணி இருக்கு, என்ன குடிச்சுங்க. பில்லு இல்லாமல் வாங்கினதுனால இன்றைக்கி எனக்கே என்னால் விற்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நஷ்டமாகவும் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது சார்? நீங்களாவது பில்லு வாங்கி போங்க சார். கண்டிப்பாக பில்லு வாங்கி தாங்க ஆகணும். ஏன்னா இந்த கடையை விடுங்க, வெளியூரில் எங்கேயா போய் நீ விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அங்கே கேட்க மாட்டான் இது உங்கள் நகையா இல்லை திருட்டுனாங்கன்னு கேட்பான். உங்கள் நகை நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் பில்லை கொடுக்கணும். பில்லு நீங்கள் வாங்கலையா? பில்லு வாங்கலைங்க சார். ஏன் நீ ரேட்டு போட்டு கொடுக்கல? போடலைங்க சார். சரி, வந்தால் கேட்போம். அப்படி பண்ணுறாங்க. அப்புறம் சார் பார்க்குறீங்களா? ஏன் சார் இவருக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு போட்டு கொடுக்கலாமே? சார், இவர் வாங்கி 3 வருஷம் நகை சார் அது. அப்போ 2000 ரூபாய் கிராம், இன்னைக்கு 6000 ரூபா போட்டு கொடுத்துருங்க. எப்படி பார்த்தாலும் 4000 லாபம் சார் அவருக்கு. ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். அன்னைக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு கொடுப்பீங்களா சார்? அது வியாபாரம் சார். ஏங்க உங்களுக்கு நாள் லாபம், ஏன் அவருக்கு ஒரு சேமிப்பாக வாங்கக்கூடாதா சார்? அதை விடுங்க சார், இந்தாங்க இதை நீங்கள் பாருங்கள், புது மாடல் பாருங்கள், நல்லா இருக்கும் சார். ஜப்பான் டெக்னாலஜி சார். இது என் நகை மாதிரியே இருக்குது. இது உன் நகை மாதிரி ஒன்று தான் இருக்குதா? வேறு செய்ய மாட்டாங்களா? என் நகை பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்குங்க. இது உனக்கு பணம் வேணுமா வேணாமா? அமைதியாக உட்கார கொஞ்ச நேரம். ஏன் பிஸ்னஸ் கிடைக்கிற? நீங்கள் பாருங்கள் சார், நல்லா இருக்கும் சார், பாருங்கள். என்னங்க இது KDM 916 எப்படிங்க? 916 சார், பியூர் 916 KDM சார், ரகுமார் சார். பியூர் 916. ஆமாம் சார். ஓகே ஓகே. அதில் போட்டிருக்க பாருங்கள், சீல் போட்டிருக்க பாருங்கள், 916 சீல் நம்ம பாருங்கள். ஓகே, உங்களுக்குலாம் இனிமேல் சீல் போட்டிருக்குமா? ஆமாம் சார். ரைட் ரைட்டு. என் நகை சீல் போட்ட மாதிரியே இருக்குதுங்க. இது உனக்கு தான் உருக்கிட்டமே, உனக்கு உருக்கி வேண்ட காட்டினல்ல, பார்த்தல நீ கம்மன் உட்கார்.
சேதாரம் எவ்வளோ சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார். ஒரு கிராம் ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராமு. இதில் வந்து பார்த்தா நம்ம 7 கிராம் கோல்டு சார், 1 கிராம் காப்பர் சார். ஓகே ஓகே, 1 கிராம் தான் காப்பர் இருக்கு. ஆமாம் சார். ஏங்க ஏன்னா மட்டும் 2 கிராம் 3 கிராம் காப்பர் நீங்கள் என்னதாங்க இது? அது வேறு இது வேறு. உனக்கு இது 916 கிடையாது. அது நிறைய காப்பர் சேர்ப்பாங்க. இது 916 காப்பர் கம்மி. உனக்கு ஒன்றும் தெரியாது சார், பார்க்குறாருல கம்முனரு. ஏங்க 916க்கும் நார்மல் என்ன வித்தியாசம்? இதில் என்ன லாபம் இருக்குது சார்? 916னா நீங்கள் என்றைக்கு 10 வருஷம் கழிச்சு விற்றாலும் அன்றைக்கி கோல்டு ரேட் வாங்கிக்கலாம் சார். அப்படிங்களா? ஆமாம் சார், பாருங்கள் நல்லாயிருக்கும். நல்லா கொடுப்பீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? பில்லை கொடுவோம், பில்லை கொடு. சரி நீங்கள் அவரே பாருங்கள். பாருங்க நீங்கள் பாருங்கள் சார். ஏங்க அவர் மிரட்டுறீங்க? எத்தனை கிராமு? 8 கிராம் இல்லை, 5 கிராம். 8 கிராமில் சேதாரம் சொல்லிட்டு 3 கிராம் கழிச்சிட்டாருங்க. 5 கிராம் தான் கொடுத்தாரு காசு. சரி, 5 கிராமுக்கு நீ ரேட் போட்டு கொடுத்தாரா? 6500 தாங்க போட்டு கொடுத்தாரு. 6500 சார்? அது கேடிஎம் உள்ள 916 இல்லை சார், சாதாரண நகை சார் அது. ஏங்க சாதாரண கூட இருக்கட்டுங்க, நீ தான் உருக்கிட்டீங்கல்ல? ஆமாம். உருக்கி செம்ப தனியாக பிரிச்சுட்டீங்கல்ல? ஆமாம். தூயத்தங்க தானே எடுத்துருக்கீங்க? ஆமாம் சார். அப்போ இன்றைக்கி ரேட்டு நீங்கள் போட்டு கொடுத்துருக்கணும்ல சார்? என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன சார் இது? கடை வாடகை காட்டணும், கரண்ட் பில் காட்டணும், ஸ்டாஃபுக்கு சம்பளம் காட்டணும், உங்களுக்கு தெரிஞ்சு தான் சார் இருக்குது. சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க சார், நீங்கள் ரேட்டுக்கு அவர் போட்டு கொடுங்க. நீங்கள் நகையை பாருங்க, நகையை பாருங்கள் சார், நம்ம பார்க்கலாம். அவர் கன்சூமர் போட்டு போட என்ன பண்ணுவீங்க சார்? நம்ம பிள்ளை சார் போகாது சார், அவங்க குடும்பம் அப்போ வந்து பழக்கம் சார். நம்ம அப்பா காலத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சார். தம்பி தம்பி டீ கொடுங்க. உங்கள் டீலாம் எனக்கு வேணாங்க சார், போட்டு கூட நம்ம போகலாம் சார். என்னங்க சொல்கிறீங்க? கோர்ட்டுக்கு போகிறேன்றாரு. நீங்கள் ரேட்டு போட்டுறீங்களா இல்லையா? ஏன்பா நீ தான் அர்ஜென்ட்டுன்னு வந்த, பணம் கேட்ட, நீ ரேட்டு போட்டு அக்கௌண்ட்டில் தான் பணம் போடணும். இந்த அவசரம் காசு தானே கேட்ட சார். போட்டு கூட கொடுங்க. அக்கௌண்ட் விட 3 நாள் ஆகும். அக்கௌண்ட் பிரச்சனை கொடு. அக்கௌண்ட்டில் போடணும். ஆமாம், அப்போ தான் ஃபுல் அமௌண்ட் போட முடியும். இதெல்லாம் பணம் வாங்கினா பணம் தான் தரேன்னு சொல்லியிருக்கோம் உனக்கு. ஏங்க அது வரைக்கும் யாராவது பக்கத்தில் கடையில் வாங்கி கொடுங்க. இது வந்து 3 நாள் வந்துட போகுது, உடனே மாற்றி கொடுங்க. அக்கௌண்ட் டீல்ஸ் கொடுங்க சார். நான் தரேங்க. ஏன் பணமாக வாங்கிக்க, என்ன உனக்கு? ஏங்க நீங்கள் வேலையை பாருங்கள், நானே சார் நான் பேசிக்கிறோம். ஏங்க பணமாக கூட வாங்கிக்கோங்க, அக்கௌண்ட் தான் போடணுமா உங்களுக்கு? அக்கௌண்ட்லேயே போடணும். அவர் தான் தரேன்றாருங்க, நீங்கள் ரேட் போட்டு கொடுங்க. சரி வெயிட் பண்ணு, செக்கு தான் போட்டு தருவேன், மாற்றிக்கோ. சரிங்க கொடுங்க, நீங்கள் பார்த்து. இதுவே நீங்கள் பில் வச்சுருந்தீங்கன்னா அது 916 இல்லை நார்மல் ரேன்னு அதிலே போட்டுருக்கும். ஆனால் ஒரு நார்மல் ரேன்னு சொல்கிறாரு, நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட ரொம்ப வாதாடி தான் ஏதோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே பில்லு வாங்குறது நல்லது. பில்லு இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது இவங்க கடை தான், இங்கே தான் வாங்கிக்கலாம்னு தெரியும், உடனே உங்களுக்கு கேஸ் ஜெயிக்கும். இனிமேல் பில்லு வாங்கி வாங்கணும். தப்பு பண்ணிட்டேங்க. இந்த 6800 போட்டு 5 கிராம் காசு அக்கௌண்ட் போட்டு எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி சார். நீங்கள் என்ன சார் வாங்கிக்கலாம் இல்லையா சார்? உங்களுக்கு வேணும் வேணாமா? வாங்குறேன் சார். நீ வாங்கிக்கல கொஞ்சம் இல்லை, நீங்கள் எடுத்தா கலெக்ட் பண்ணு. பிரதர் நீங்கள் வாங்க பிரதர். நீங்கள் ஏங்க அவரை கூப்பிட்றீங்க? பாட்டு வருங்க, உட்காருங்க. செக்கு கொடுத்தா போதும், நீங்கள் வாங்கி ஓடுறீங்க. பில்லு வாங்கினீங்களா? அதுக்கு பதிலாக சார் செக் இருக்கு இல்லைங்க சார். இந்த செக்கு கீழே வந்து போச்சு, இவரே ஃபில் பண்ணிக்கினாரு, இவரே அக்கௌண்ட்டில் போட்டுக்கினாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு பொருள் வாங்குறமோ விற்கிறமோ அந்த டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் தான் பில்லு. பில்லை கொடுங்க சார். ஹேய் தம்பி, பில் உனக்கு எதுக்குப்பா? துண்டு பில் போட்டு தரட்டுமா? என்ன சொல்கிறான் சார்? என்ன பண்ணலாம் சார் வேணா? நீங்கள் பில்லு வாங்க, தானாக ஒரு மாறுவது. பில்லு பிடி. சரி சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க, சேதாரம் ரொம்ப போட்டிருக்கீங்க. ஏற்கனவே 2 கடை நான் பார்த்து தான் வந்துக்கிறேன். சரிங்க. உங்கள் கடையில் சேதாரம் அதிகமாக இருக்குது, ஏதாவது குறைச்சா வாங்கலாம். சார் அது ஒரு வழி இருக்குது, சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நம்மகிட்ட வித்தவுட் ஜிஎஸ்டி பில் இருக்குது. சரி, அந்த பில்லு கொடுத்தா உங்களுக்கு 2000 குறையும், பரவாயில்லையா? இவ்வளோ பேசி மறுபடியும் வித்தவுட் ஜிஎஸ்டி போகிறேன்னு சொல்கிறீங்களே? ஆமாம், உங்களுக்கு தான் சார் லாபம். யார் தெரியுமா? யார் சார் நீங்கள்? ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து சார் இது ஆக்ஷன் சார். சும்மா சொன்னேன், சும்மா சொன்னதுக்கே அலறீங்களே. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதேமாரி வந்து பார்த்தா எப்படி அலறுவீங்க? அதனால் நான் பார்த்துக்குறேன் சார். உங்களுக்கு நகை வேணுமா வேணாமா?
வேணா அவங்க கிளம்புங்க சார், பிரச்சனை பண்ணாதீங்க தேவையில்லாம நீங்கள். பரவாயில்ல சார், உங்கள் நகை நீங்களே வச்சிங்க. தேங்க்யூ சார். உங்களை மாதிரி 1008 கடை வெளில இருக்குது. சரி, தேங்க்யூ சார்.